அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் செய்வது இல்லை. ஆப்ஷன் பற்றி யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய பேர் இதை பற்றி அதிகமான தாக்கம் கொடுத்து பேசுனதில்லை. நம்ம ஒரு ஒன் சைடு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது மார்க்கெட் ஏறுனா ஏறிட்டே இருக்கும், இறங்கினா இறங்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எப்போதெல்லாம் இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இருந்தால் ஒன் சைடு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 70% to 80% அப்படி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அது ஸ்டாக்ஸில் ஐடிஎம் டு ஓடிஎம் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஆப்ஷன் செயினை வச்சு நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் எது ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடியது மார்க்கெட் டேட்டாவில் ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இ. அதாவது இது சதவீதத்தின் அடிப்படையில் சந்தையோட ஏற்ற இறக்கத்தை இந்த இடத்துல தான் இண்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு இப்போ அதானி என்டர்பிரைசஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இப்போ இது அதானி என்டர்பிரைசஸ் நம்ம கிளிக் பண்ணுறோம். இதனுடைய ஆப்ஷன் செயின் நம்ம போகணும். ஆப்ஷன் செயின் போகும்போது உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இதில் வந்து கணக்கிட்டு பண்ணி பாருங்கள். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போடும்போது பெர்சன்டேஜ் சதவீதம் வரும். இங்கே வந்து நம்மளுக்கு சதவீதம் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் சேஞ்சிங் ரேட்டோட சேஞ்சு தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சதவிகிதம் வேண்டும். இது கால் ஆப்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன். இப்போ இதனுடைய ப்ரைஸ் மார்க்கெட் ஏறிட்டே இருக்க போகுது அப்படின்னா, மார்க்கெட்டில் ஏறுமுகம் இருக்குது அப்படின்னா ஐடிஎம் காலில் இருந்து ஓடிஎம் கால் அப்படிங்கிறது. அதாவது ஐடிஎம் கால்னு என்னென்னா இந்த இடத்துல இருந்து குறைந்தபட்சத்திலிருந்து ஏறுமுகத்தில் இருக்கிற அவுட் த மணி கால் ஆப்ஷன் வரை இருக்கிற சதவிகிதம் ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் கணக்கிடுவாங்க. எப்போவுமே சேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து கணக்கிடுவாங்க. இந்த சதவிகிதம் ஏறுமுகத்தில் இருக்க வேண்டும், அதாவது அப்வேர்டில் இருக்கணும். இப்போ வந்துட்டு ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு 50% அப்படின்னா அடுத்த ஸ்ட்ரைக், அதாவது இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இப்போ ஒரு 1850 ஸ்ட்ரைக்கு கால் வந்துட்டு ஒரு 50% அப்படின்னா 1860 அப்படிங்கிறது ஒரு 60%, அதற்கு மேற்பட்டு இருக்கலாம். 1880 அப்படிங்கிறது ஒரு 70%. அதே மாதிரி 1920 அப்படிங்கிறது ஒரு 100%. அடுத்தது 1950 அப்படிங்கிறது ஒரு 120%. அதாவது இந்த மாதிரி ஏறுமுகத்தில் இருந்தால், அதாவது ஐடிஎம்லேருந்து ஐடிஎம் குறைவாகும், ஓடிஎம் வந்துட்டு அதிகமாகும். ஐடிஎம்மோட சதவிகிதம் வந்து கம்மியாக இருக்கும், ஓடிஎம்மோட சதவிகிதம் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 70% இருந்து 150% அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் லெவல். இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரக்கூடான பிளேஸ். அதர்வைஸ் இதை கடந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டிங் ஒன் சைடு ட்ரெண்டிங் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். சதவீதத்தின் அடிப்படையில் இப்படி இருக்கணும், அது 70% 150% மேலேயும் இருக்கணும். 70 to 150% என்ன அப்படின்னா எப்போது வேண்டுமானாலும் அந்த இடத்துல வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்டை வந்து மாற்றக்கூடிய சக்தி இந்த இடத்துல இருக்குது. அதனால் 70 to 150% அப்படிங்கிறது நீங்கள் ஆய்வு செய்யுங்க. முதல்ல இதை வந்து ரிசர்ச் பண்ணிங்க. இந்த மாதிரி அமையும் போதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிற ரிசர்ச் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுத்திங்கன்னா அது சௌரியமாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் இறங்கணும் அப்படின்னா இங்கே ஐடிஎம் புட் ஆப்ஷனுங்கிறது இது, ஓடிஎம் புட் ஆப்ஷனுங்கிறது இது. அப்போ இதிலிருந்து இதை நோக்கியுள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, ஐடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 50% இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து நம்ம கணக்கிடுறோம். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டு இப்போ இதுக்குண்டான க்ளோசிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1900 அப்படிங்கிறது 199 ரூபா இருக்குது. அப்போது இதனுடைய ப்ரைஸ் டபுள்டு, அதாவது 100% அப்படின்னா 400 ரூபா, 50%னா நம்மளுக்கு 300 ரூபா. அதுவே நம்மளுக்கு வந்துட்டு 200% அப்படின்னா நமக்கு 600 ரூபா.
ஸோ அதுபோல் சதவீதத்தின் அடிப்படை ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு இருக்கணும். அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணி அதனுடைய இது வந்துட்டு ஏற்றம் இது வந்து 50%. அதுக்கு அடுத்தது ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்தீங்கன்னா 70%. அதற்கு அடுத்த ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு 90%. அதற்கப்புறம் ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் ஒரு 120%. இப்படி சதவீதத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி ஏறுமுகமாக இருந்தால் ஐடிஎம்லேருந்து ஓடிஎம், ஐடிஎம் ஆப்ஷனில் இருந்து ஓடிஎம் ஆப்ஷனை நோக்கி போகிறது வந்துட்டு ஏறுமுகமாக இருந்தால் ஒன் சைடு ட்ரெண்டிங் நம்மளுக்கு அமையறக்குண்டான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை கொஞ்சம் சற்று ஆய்வு செஞ்சிங்கன்னா இது மிக மிக அருமையான ஒன்று. ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு இது புரிஞ்சுக்கலாம். அதனால் ஒன் சைடு ட்ரெண்டிங்க்கு வந்துட்டு ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு எல்லாமே பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்கணும். இந்த பர்சன்டேஜ் வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் இது கணக்கிடுறதா இருக்கும். அதனால் இதனை ஆய்வு செய்து முடிவெடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.